அதான் சார் தம்பி அதாவது சொல்லுங்க. எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? பிறகு எல்லாரும் அவங்க ஊர் அவங்க சொல்கிறேன். நீங்கள் சொல்ல வேண்டியதானே? திருப்பூர்லேருந்து வந்துட்டோம். திருப்பூர் வேற இளஞ்சி இளஞ்சி வேற நீ முன்னாடி வாங்க சார். அங்கே உட்காந்துட்டு வாயை உதட்ட முத்திர அசைஞ்சா எனக்கு எப்படி கேட்கும்? காற்று எங்கே உட்காந்தாலும் வரும். சும்மா நகண்டு வாங்க. சிலுவலிபுத்தூர் வேற சாமி சொல்லுங்க. ஒரு 30 பேர் இருக்கீங்க. 5-6 ஊர் தான் வந்திருக்கு. தூத்துக்குடி வேற அவ்வளோதானே. மற்றவங்களுக்குலாம் ஊரே இல்லையா? அப்போ அதனால தான் பொண்டாட்டி பிள்ளைலாம் கூப்பிட்டு ஊர் ஊரை சுற்றி தெரியும். அப்போ இதுதான் உங்கள் ஊருங்க. இந்த சொன்னவங்களுக்கு ஊர் இதுதான், அப்படித்தானே? சொல்லாதவங்களுக்கு தான் ஊர் இல்லைன்ட்டாங்க. எங்களுக்கு ஊரே இல்லைன்ட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்களா சொல்லிட்டா நல்லா இருக்கும். நான் சொன்னால் சங்கடப்படுவீங்க. ஊரே இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? வழிபோக்கா? அது கூட சேர்த்துக்கலாம். வழிபோக்குன்னு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நாகரிகமாக தெரியும். ஆமாம், எல்லாரும் சொல்கிறது மாதிரி சொன்னால் கொஞ்சம் அநாகரிகமாக தெரியும். அவ்வளோதான். ஊருக்கு பேர் சொல்லாதவங்கெல்லாம் அப்போ அனாதை இல்லையா? வழிபோக்கும் அனாதையும் ரெண்டும் ஒன்று தான். அனாதைன்னு சொன்னால் அநாகரிகமாக இருக்கும். வழிபோக்குன்னு சொன்னால் நாகரிகமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்காக ஊர் பேர் சொன்னவங்கெல்லாம் மெச்சிக்கிறாதீங்க. எல்லாரும் அனாதை தான். சரியா? யாரும் உங்கள் சொந்த ஊரை யாரும் சொல்லலை. சரியா? அதனால் எல்லாரும் அனாதை தான். சொல்லாதவங்களும் அனாதை தான், சொன்னவங்களும் அனாதை தான். சரியா? எல்லாரும் அனாதைன்னு சொல்லிட்டு எதுக்கு புலம்புறீங்க? நாளுக்கு நாள் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே எதுக்கு? அதுக்காக காரணம் சொல்லுங்க. ஒருத்தர்கிட்ட கூட புலம்புங்கிறது நிற்கவே இல்லை. எதுக்கு புலம்புறீங்க? அனாதைன்னு ஆகிப்போச்சு. ஊர் பேரே தெரியலங்கிறப்போ சுத்தமாக அனாதை தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அனாதனை ஆனதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ புலம்புறீங்க? எதை வச்சு புலம்புறீங்க? சொல்லுங்க. பட்டு சொல்லுங்க. அப்புறம் நான் கடுமையாக கெட்ட வார்த்தையிலே திட்டுவேன். சொல்லிட்டேன். இன்னைக்கு நீங்கள் வந்தாலும் சரி வரலாலும் சரி அசிங்கமாக திட்டுவேன். ஆள்கன் ஆகிப்போச்சு. இல்லை, பொதுவாக மனுஷன் ஆகிப்போச்சு. இப்போ வந்து சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று சந்திக்க முடியாது. அப்படிங்கிறப்போ வந்து புலம்பித்தான் ஆகணும். வேறு வழி இல்லை. புலம்ப தெரிஞ்சவங்களுக்கு ஊர் பேர் ஏன் சொல்ல தெரியல? நான் ஊருக்கு சொன்னோம்னா யார் சொன்னா? அது உங்கள் ஊர் கிடையாதுல்ல. இருக்கிற ஊர் இருக்கிற ஊர் நீங்கள் சொல்லலையே. இளைஞன் சொன்னேன். இளைஞர் தான் இப்போ இருக்க இளைஞன் சொன்னேன். இப்போ எங்கே இருக்க? பிறகு எப்படி இளைஞ்சி சொல்ல முடியும்? இருக்கிற ஊரை சொல்லணும்னா நீ இளைஞ்சி எப்படி சொல்ல முடியும்? சொந்த ஊர் தெரியல இல்லையா? அப்போ இருக்கிற ஊராவது சொல்லணும்ல. அதுவும் சொல்லலைன்னா எப்படி? இதுவே சொல்ல தெரியலங்கிறப்போ எதுக்காக புலம்புறீங்க? சொல்லுங்க. சரி, நீங்கள் டெய்லி எல்லாரும் மணிக்கணக்கில் புலம்புறதுனால நீங்கள் புலம்புறது ஏதாவது அன்னைக்கு முடிவாயிருதா? நேற்று புலம்புறீங்க, முந்தா நாள் புலம்புனீங்க, இன்னைக்கு புலம்புறீங்க, நாளைக்கு புலம்புவீங்க, நாளான்னைக்கு புலம்புவீங்க. இப்படி புலம்பிகிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் கூட புலம்புங்க. என்ன
இந்த நாடகக்காரன் அடிச்சது மாதிரி பக்கத்தில் டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு கூட புலம்புங்க. ஆனால் முடிவுக்கு வந்துருமா? இல்லை சாமி வரலையே. அப்போ வரலன்னு தெரிஞ்சும் ஏன் அப்படி புலம்புறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் புலம்புறீங்க? காரணம் சொல்லுங்க. யாருக்கு அதில் கேட்கும்? நீங்கள் தான் யாரவுமே நம்புறது இல்லையே. நீங்கள் யாரவுமே நம்புறது இல்லை.